ஓ-லெவல் இங்கிலீஷ் பேப்பர்ல செகண்ட் பார்ட்ல வர கொஷின்ஸ் எப்படியான கொஷின்ஸ் என்று சொல்லி நான் ஓவராலா இப்ப சொல்ல போறேன். அதாவது எங்களுக்கு செகண்ட் பார்ட்லயும் 8 கேள்வி அப்படியே இருக்குது. 8 கொஷின்ஸ், ரைட்? அதுல ரைட் இந்த கொஷின் நம்பர் 9க்கு as usual எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர மாதிரி 5 மார்க்ஸ் கேள்விக்கு தான் வரப்போகுது. கொஷின் நம்பர் 9 டெஸ்ட் 9 சொல்றது இதுவும் 5 மார்க்ஸ் தான். ஓகே, தென் கொஷின் நம்பர் 10 வந்து அதுவும் எங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு தான் வரப்போகுது. என்ன கன்செப்ட்ன்றதை பிறகு சொல்றேன். ஓகே, என்ன கன்செப்ட்ன்றதை நாங்கள் பார்ப்போம். என்னென்ன கேள்விகள் 10 வருஷங்களா என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் கொஷின் நம்பர் 11 இஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற செகண்ட் பார்ட்ல இருக்கிற கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் சொல்லி பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் நம்பர் 11 தான். சரி, அதுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல 14 டேஷ் இருக்கும். சரியா, 14 டேஷ்ல நீங்க ஹாஃப் மார்க்ஸின் படி 7 மார்க்ஸ் நீங்க எடுக்க வேணும். சரியா, ரைட். அப்போ 14 டாஸ்க்ன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். நானும் செய்ய வேணும்ன்ற ஒரு தேவை இருக்கு. நான் அதுக்கெல்லாம் ஐடியா வச்சுக்க தருவேன். ஓகே, சரி. டெஸ்ட் 12 வந்து ஒரு கிராமட்டிக்கலா இருக்கும், பார்ப்போம் என்னண்டு. அதுவும் 5 மார்க்ஸ் தான். டெஸ்ட் 13க்கும் 5 மார்க்ஸ் தான். கூடுதலா 4 கேள்விக்கு 5 மார்க்ஸ் வருது. பிறகு வார கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூட வரப்போகுது. 14வது கேள்வி எழுதுறது, அதுக்கு 10 மார்க்ஸ் கொஞ்சம் கூட, ரைட்? 10 மார்க்ஸில் அப்படி எடுக்கலாம்ல ஐடியா எல்லாம் தனித்தனியாக நான் பார்க்க போறோம். சரியா, இப்போ நான் ஓவராலா ஒரு பேப்பரை செய்துட்டு டெஸ்ட் 1ல என்ன மாதிரி கேள்வி, டெஸ்ட் 2ல என்ன மாதிரி கேள்வி, அப்படிதான் செய்துன்னு போறோம் இனி அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல. உங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அப்ப டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ஐடியாஸ் நீங்க நோட் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு தரம் வெரி கிளாஸ். கொஸ்டின் நம்பர் 15ல எங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். கொஸ்டின் நம்பர் 16 தான் எங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸை பெற்று தர போகுது, 15 மார்க்ஸ் எஸ்ஏ ரைட்டிங். ஓகே, ஸோ டோட்டலா 60 மார்க்ஸுக்கு செகண்ட் பார்ட் இருக்க போகுதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்படிதான் செகண்ட் பார்ட்டுக்குரிய அந்த மார்க்ஸ் கிரைட்டீரியா வரப்போகுது. ரைட், கேர்ஃபுல்லா இருக்க வேணும். அட்லீஸ்ட் ஒரு மாசம் நாங்க மிஸ் பண்ணா கூட சரியா, 4 நாள் 6 திரும்ப 4 அப்படி எடுக்கலாம். ஆனா சில கேள்விகளுக்கு நீங்க ஒரு பிள்ளைன்னா இன்னொரு பிள்ளை வேறத்தான் வேணும். ஏன்னா ஸோ அப்படியான கேள்விகள்னா ஒன்றும் செய்யலாது, 4 மார்க்ஸ் எடுக்க இயலாது, அதை விட 1 மார்க்ஸ் கூட எடுக்க இயலாது. சரிதானே, ரைட். எஸ்ஏக்கு கனவேர் எஸ்ஏ எழுத தெரியான்னு சொல்லியே காலத்தை கடத்திடுவோம். ஏன்னா எஸ்ஏ எழுத தெரியாது, அதனால எனக்கு வரையில அப்படி ஒரு கன்செப்ட் இல்லை. சரியா, அப்படி ஒரு விஷயமே இல்லை. நீங்க அதை யோசிக்கவே தேவையில்லை. சரியா, எஸ்ஏ என்ன மாதிரி எழுதுறது, ஆர்டிக்கல் என்ன மாதிரி எழுதுறது, அதே மாதிரி ஸ்பீச் வந்தா என்ன மாதிரி எழுதுறது, எல்லாமே தருவா. ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஸ்பீச், மற்றது ஒரு எஸ்ஏ, ஒரு டயலாக் மேபி, என்ன அப்படியான சில விஷயங்கள் எல்லாமே தருவான். நாங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண போனோம் ரைட்டிங் பார்ட் அந்த கிளாஸ்ல. ரைட்டிங் பார்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்னு ஒரு கிளாஸ் போடுவேன். அதுல நீங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்றது அப்படின்னா பார்க்கலாம். ஈஸியா நாங்கள் 15க்கு ஒரு 10 எடுத்தாலே காணும். 5 மார்க்ஸ் போனாலும் 10, 8 அல்லது 10 நீங்க எடுப்பீங்களா இருந்தா ஏ வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா, அப்ப நாங்கள் செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா செய்வோமா இருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க கொஞ்சம் விட்டாலும் எங்களுக்கு ஏ வரும். என்ன, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு 35-40 எடுக்கிறது. 20 மார்க்ஸ் போனாலும் பரவாயில்ல, அல்லது 25 மார்க்ஸ் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 35 டார்கெட் பண்ணணும், அல்லது 40-45 டார்கெட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு 15 மார்க்ஸ் இழந்து ஒரு 45 எடுப்பீங்களா இருந்தா ஷுவராகும் உடைய வந்து. சரி, நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 30-32 எடுத்தா கூட எங்களுக்கு இலகுவா
நாங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏ ரிசல்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியான ஐடியாவை முதல் போடுறது எப்படி எப்படி இருக்குதுன்னு. சில பேர் என்னன்னா ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாமுக்கு போன பிறகு கூட எக்ஸாம் பேப்பரை பார்த்தாக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் என்ன நீங்கள் ஆர்வத்தோட படி எழும்பி இருந்து படிக்கிறார்கள்ன்றபடியா. ஸோ அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, நிறைய கேள்விகளை நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கிரேட் 10 காரணம் படியாக கவனிங்க. இது முழுக்க முழுக்க நாங்கள் டெஸ்ட் 9ல பாக்குறது அண்டர்லைன்டு கரெக்ட் ஆன்சர் தான் வரும். கொஞ்சம் வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் வாசிக்கிறது குறைவு, அதாவது எக்ஸாம் ஹால்லையும் நாங்கள் வாசிக்கிறது இல்லை. ரைட், ஓகே. இப்ப நாங்கள் எங்களுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் வருதோ அல்லது எப்படி நாங்கள் அதை வாசிக்கணுமோன்றது முக்கியம் இல்லை, வாசிக்கணும். அதுல ஒரு 50% தான் விளங்கும் எங்களுக்கு கட்டாயம். ஃபுல்லா அடுத்த விஷயம் என்ன சொல்றது, 100% விளங்கி ஒரு கேள்வியை செய்ய இயலாது. ஸோ நீங்கள் ஒரு 50% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியா நீங்க அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 1 to 2 minutes தான் நீங்க இதற்காக வாசிக்கிறதுக்கு. வடிவா எனக்கு வாசிங்கோ. வாசிச்ச உடனே நான் இதுக்குரிய விடைகள் தொடர்பாக கலந்துரையாடும். ஒரு நிமிஷம் தாரன் உங்களுக்கு வடிவா வாசிக்கிறது. ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வடிவா வாசிங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வரிகளை வாசிங்கன்னா ஓகே, வடிவா வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்ப நாங்க அந்த கேள்வியை செய்வோம். Read the text and underline the most suitable word given within each bracket. ஓகே, இப்ப நாங்கள் இந்த கேள்வியை வாசிக்கல என்ன எங்களுக்கு வருது பார்ப்போம். Charlotte's Web by E.B. White is a children's book. இது ஒரு Charlotte என்றது ஒரு children's book that tells a lovely story between a pig named Wilbur and a spider named Charlotte. Wilbur is born on a farm and is in danger of being killed. Okay, something கொலை நடக்குது அந்த பையன்.
most significant part of the story is the dash இருக்குது ரைட். அப்ப நீங்கள் கட்டாயம் இதுல வந்து ஒரு டெக்னிக், முதலாவது டெக்னிக் என்னன்னு சொல்லிங்கன்னா, நீங்கள் என்ற ஒரு விஷயத்தை கண்டீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இதுல இருக்கிற டெக்னிக் என்னன்னு சொல்ல போது நீங்க எழுதி வைக்கக்கூடிய மாதிரி மற்றது வந்ததுண்டா நீங்க இதுக்கு பக்கத்துல போட வேண்டிய விஷயம் வந்து ஒன்று, அதாவது மூன்றுக்கும் சேர்த்து நீங்கள் போட வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும்னா நவுனு போடலாம். நவுன் என்ற விஷயத்தை போடலாம், என்னன்னு போடுறோம் நீங்க அதை. ஓகே, நவுனை போடலாம் அல்லது அட்ஜெக்டிவ் வித் நவுனையும் போடலாம். அட்ஜெக்டிவோட நவுனை போடுவோம். இது இந்த டெக்னிக்கை மறக்காதீங்க, இது முக்கியமானது, இதை போடும். சரியா? நவுன் பெயர் சொல்ல போடக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது பெயர் சொல்லோட ஒரு நவுனை சேர்த்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளை இந்த பிராக்கெட்ல வந்து நவுன் தந்து, சாரி அட்ஜெக்டிவ் இருந்து இங்கால இந்த பிட்வீனுக்கு பதிலா ஒரு நவுன் இருந்தா கூட நாங்கள் we can choose the noun, right? அப்ப நாங்கள் இங்க ரெண்டு வகையான நவுன் இருக்கு. ஃப்ரெண்டும் நவுன் தான், ஃப்ரெண்ட்ஷிப்பும் நவுன் தான். ஏன்னா SHIP-ல முடிகிறது எல்லாமே நவுன். அப்ப நீங்கள் இதுல இன்னொரு நோட் எடுக்க வேணும். சரியான எப்படி நவுனை கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஐடியா. அப்ப நவுன் சஃபிக்சஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. நவுன் சஃபிக்சஸ் அதையும் எழுதி வைங்க, தெரியாதா? சரி, நவுன் சஃபிக்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நவுன் சஃபிக்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MENT-ல முடியல வேர்ட் எல்லாம் நவுனா இருக்கு. EE, ER, OR, மற்றது ANT, மற்றது TION, SION, CIAN, சரியா? NESS, ஒரு இப்படியான SHIP, ஷிப், IST, சரியா? இப்படி நிறைய நவுன் சஃபிக்சஸ் எங்களுக்கு இருக்கு. சரி, அந்த நவுன் சஃபிக்சஸை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம். நான் இப்போ தனியாக வேர்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு போகாம இப்படி நவுனை கண்டுபிடிக்கிற மெத்தட் என்று சொல்லி நான் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கேன். ஒன்று வந்து ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பதில் நவுன் வரும். இந்த அண்ட் தான் ஆர்டிகல்ஸ். மற்றது நவுன் சஃபிக்சஸ் எண்டிங். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு நவுன் உங்களுக்கு தெரியணும்டா, அது வந்து SHIP-ல முடிஞ்சா தான் நீங்க நவுன் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? தட் கிளியர்? ரைட், ஓகே. தென் ஸோ இப்படியான நவுன் சஃபிக்சஸை நோட் பண்ணி வைங்க. தனியாக நோட் பண்ணி வச்சு சரி வராது, ஞாபகத்தில் கொண்டு வரணும். கேள்வி செய்யல இல்லைன்னா வேகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஓகே மீனிங்கை பற்றி ஒரு பண்ண தேவையில்லை. ஏன்னா மீனிங் அவ்வளோத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சு எங்களோட மைண்ட்ல கொண்டு தெரிகிறது கஷ்டம். ஓகே, அப்ப the most significant part of the story is the friend என்று வராது. என்ன ஃப்ரெண்டுண்டா ஒரு பர்சனை குறிக்கிற ஒரு நவுன். பர்சன் தொடர்பான விஷயம் எதுவுமே இல்லை, ரெண்டு பர்சன்ஸ் தான் இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்லியும் வராது. என்ன ஃப்ரெண்ட்லின்றது ஒரு அட்வர்ப், எல்வாயில முடியறதெல்லாம் அட்வர்ப். ஒரு கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்வாயில முடியறதெல்லாம் எப்படியா இருக்கும்னா அட்வர்பா இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால அதையும் நாங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். முடிவுக்கு வா. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எழுதக்கூடாது, அண்டர்லைன் தான் பண்ணணும். சரி, எழுதுனீங்கன்னா பிள்ளையா போயிரும். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். Between Charlotte and Wilbur,
அவருக்கு இடையிலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுதுன்னு சொல்றது. ஓகே, அதான் அவ்வளவுதான் மீனிங். எங்களுக்கு எனக்கு இதை வச்சு கொண்டு இதுல கேள்வி எதிர போறாங்க எழுதுறதுக்கு இல்லை. அப்ப நாங்கள் அதை பற்றி worry பண்ண தேவை. அடுத்தது Charlotte writes dash ஏதோ ஒன்று செய்யற எழுத போறார். வேர்டா அல்லது வேர்ட்ஸா அல்லது வேர்டியா, such as gentle, caring and humble in her web to show the farmer என்று இருப்பது. இதுல நாங்கள் இப்படிதான் இதை நான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த இது வந்து சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு வசனத்துல எங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்க வேணும், இருக்குது. வேர்ப் இருக்க வேணும், இருக்கு. அதனால ஒப்ஜெக்ட் தான் வர வேணும். அப்ப ஒப்ஜெக்ட் என்று வரைக்கும் நாங்கள் வேர்டி என்ற அட்ஜெக்டிவ போடலாது, வேர்ட்ஸ் என்று போடலாது. ஸோ such as gentle, caring and humble ரெண்டு வரைக்கும் நாங்கள் ரெண்டு மூணு இது இருக்கிறபடியா ரைட்ஸ் வேர்ட்ஸ் என்று நாங்கள் போடுவோம். சரியா, சில மாற்றங்கள் இருந்தால் நான் செகண்ட் டைம் ரீடிங் பண்ணிக்க நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், முடிவெடு வேர்ட்ஸ் என்று போடுறோம். சரியா, சில நேரங்கள்ல இந்த பிராக்கெட்ல வேற வேற வேர்ட் கிளாஸஸ் தந்துட்டு வேர்ட் கிளாஸஸ் நிறைய கேள்வி கேட்பான். கேட்கல நாங்கள் இலவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேயா, அடுத்ததுக்கு நாங்க தொடர்ந்து பார்ப்போம். ஃபார்ம் த வந்திருக்கு, திரும்ப வேணுங்க த. ரைட், அப்ப த வந்தபடியா அதை நாங்கள் என்ன செய்யறோம்னா அண்டர்லைன் பண்ணிக்கொண்டு த இருக்குது. ஸோ கட்டாயம் நவுன் தான் வரணும்னு சொன்னாங்க, இல்லாட்டிக்கு என்ன வரணும், அட்ஜெக்டிவ் வித் நவுன் வரணும். ஸோ இதுக்கு குவாலிட்டிஸ் என்ற ஒரு நவுன் இங்க வெளியில இருக்கிறபடியா எங்களுக்கு இதுக்குள்ள என்ன வர போகுது, ஒரு அட்ஜெக்டிவ் தான் வர போகுது. ஸோ ஸ்பெஷாலிட்டி என்றது ஒரு நவுன், ஏன்னா ஐடிவையில் முடியலாம் நவுன். ஸோ இதுல ஐடிவையை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி விடுவோம். சரியா, ஐடிவையில் முடியறதெல்லாம் நவுன். நீங்கள் எழுதினாக்கள் என்ன செய்வீங்க, ஐடிவையும் இதுல இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் எழுதுங்க, எழுதினா ஒரு ஆக்டிவா இருப்பீங்க கிளாஸ்ல. ஸ்பெஷாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி அப்படியான விஷயங்கள் எல்லாமே நவுனா தான் இருக்கும். சரிதானே, அதுக்கு பக்கத்துல ஒன்றும் போட மாட்டோம். ஸ்பெஷலி என்றது வந்து ஒரு எல்வாயில் இருக்கபடியா அது அட்வர்பா இருக்கும். ஸ்பெஷலி குவாலிஃபைட் குவாலிட்டிஸ் வராது, ஸ்பெஷலி குவாலிட்டிஸ் வராது, ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டிஸ் வராது, டபுள் டைம். சரியா, குவாலிட்டி என்றது ஐடிவையில முடிஞ்ச குவாலிட்டி என்றது ஒரு நவுன் என்றபடியா நாங்கள் ஸ்பெஷல் என்றதை ஆன்சர் ஆகும். ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் வில்பர். சரியா, இவ்வளவுதான் விளக்கமா, கணக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதோட நான் இதுல சும்மா இதுதான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போகவும் இல்லை. ஏஞ்சலும் ஆகும், இதே மாதிரி கேள்வி வந்தா யூ ஹேவ் டு திங்க் அட் த சேம் வே. நாங்கள் என்ன மாதிரி திங்க் பண்றோம் என்ற விஷயத்தை நீங்கள் வடிவா மைண்டுக்கு ஏற்றுங்க. சரியா, அவசரப்பட்டு வாசிச்சு கொண்டு ஓட தேவையில்லையா. The book dash important qualities. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க இந்த Charlotte writes கேள்வியை வச்சுக்கொண்டு the book discusses நாங்க வேற போறோம். ஏன்னா புக்ன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து என்ன we are using discusses. ஏன்னா நாங்க வேர்ப் பண்ண பாவைக்கல சிங்குலர் ஆளு, அதனால இஎஸ் சேர்க்கிறோம். சரி, அப்ப சில பேர் யோசிக்கிறதே ப்ளூரல் என்று சொல்லி ப்ளூரல் நினைச்சுக்கொண்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அப்படியே செய்யக்கூடாது. The book discusses important qualities நாங்க முடிவு வரோம். ஏன்னா இங்க வேர்ப் பண்ணப்போம் important qualities என்றது ஒப்ஜெக்டா இருக்கும். So important qualities such as friendship, kindness and loyalty. Then Charlotte's care for Wilbur tells readers how intelligently என்ன வருமா, அல்லது intelligent என்ன வருமா, அல்லது intelligence she act to serve Wilbur என்று வருமா என்றதை நான் முடிவெடுப்போம். அப்ப intelligently என்றது இங்க பாசிபிள் இல்லை, ஏன்னா இங்க வேர்புகள் எதுவும் இல்லை. she acted to serve Wilbur என்றபடியா சில நேரம் இன்டெலிஜென்ட்லி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது இன்டெலிஜென்ட் என்ற விஷயம் வருமாண்ட அது ஒரு அட்ஜெக்டிவா இருக்கு, இஎன்டியில முடிகிறபடியா அது அட்ஜெக்டிவுக்கும் சஃபிக்சஸ் இருக்கு, அதுவும் நான் தருவேன். சரிதான், ஒவ்வொரு கேள்வி செய்யலையும் செய்தாதான் ஓகே இருக்கும். இல்லாண்டி நாங்கள் இன்றைக்கு வேர்ட் கிளாஸ் பார்க்க போறோம் ஃபுல்லா நோட்ஸை நான் எழுதி படிப்பேனா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னா அது
டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இது கேள்வியோட போய்க்கல உங்களுக்கு ஓகேயா இருக்கு. ஸோ ஹவு இன்டெலிஜென்ட்லி என்று வருமா, ஹவு இன்டெலிஜென்ட் என்று வருமா. அப்ப நாங்கள் ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்றோம். ஏன்னா அட்வர்பும் அட்ஜெக்டிவும் வராது. ஹவு இன்டெலிஜென்ஸ் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இஎன்சியில முடிஞ்சாலும் நவுன்ன்றதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இஎன்சியில முடிஞ்சாலும் மறுபடியும் திரும்ப இருக்க வாசிங்க கேள்வி நாங்க செய்தது சரியா, சரியா சேஞ்சஸ் இருக்குதா, அந்த மாதிரியான சில விஷயங்களை வாசிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதர் வேர்ட்ஸ் மாற்றம் இருக்குன்னா சொல்லுங்க. டிஸ்கஸ். நாங்க இங்க நான் ஏற்கனவே நினைச்ச மாதிரி நான் இப்ப செக் ஆன்சர். இன்டெலிஜென்ட் லீக் தான் நாங்க சரியான விட கொடுத்துருக்கோம். ஏனண்டா இது வந்து உறுத்தினது எனக்கு இந்த ஆக்டட். ஆக்டட்ன்றதமா என்ன சொல்லுங்க, இது வந்து ஒரு வேர்ப்பை குறிக்குது, ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அப்ப ஆக்ஷனை குறிச்சா நாங்கள் என்ன செய்யணும்டா இதைத்தான் போடணும். அப்ப இது பிழை. இந்த விஷயம் பிழை, இது பிழை. இன்டெலிஜென்ஸ்ன்னு வராது, இன்டெலிஜென்ட்லின்னு வரும். அப்ப நான் ஃபைனல் இப்படித்தான் நீங்கள் உங்களோட உங்களோட சைட்ல இருந்தா நான் செய்து பார்ப்பேன். இது பார்க்கல இப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களே கடைசியா இன்டெலிஜென்ட்லி தான் உங்களுக்கு வருது. இதுதானே. அப்ப நீங்கள் ஏன் இன்டெலிஜென்ட்லி ஏன் வருதுன்னு கேள்வி கேட்டா ஒரு யாராவது ஒரு கேட்குறீங்கன்னா இதுல ஆக்டட் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஆக்ஷனை குறிக்குதுன்னா ஒரு ஆக்ஷனை விளங்கப்படுத்துற மாதிரியான ஒரு வேர்ட் கிளாஸஸ் என்ன சொல்லுவீங்கன்னா அது அட்வர்பா இருக்கும். சரிதானே. அப்ப நீங்கள் அதை அட்வர்ப் எல்லாம் நீங்கள் எல்வாயில முடியும்ன்றத ஒரு ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க இப்போதைக்கு. இவ்வளவு மைனூட்டா நாங்கள் இந்த கேள்வியை செய்தாதான் இதுக்கு நாங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். கென ஏ எடுக்கிறார்கள் கூட என்ன செய்யறவேன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது வழியில 5 out of 5 எடுக்கிறேன். அவசரமாக கேறி போட்டு போறது. சரிதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற முதலாவது வழியை செய்யற மாதிரி செகண்ட் பார்ட்ல இருக்கிற முதலாவது வழியை செய்யலாம். அது கஷ்டம். வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஸோ இது டெஸ்ட் 9. இப்படியான கேள்விகள், இதை விட இலவான கேள்விகள்லாம் கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. நாங்கள் இந்த பேப்பரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்தெந்த வருடம் என்னென்ன மாதிரியான கேள்வி வந்தேன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு டெஸ்டா பார்த்துட்டு வரப்போம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் மூவ் பண்றேன். அதுல இருக்கிற விஷயங்களும் இருக்க வாசிப்பேன். என்ன இருக்குது, எப்படி செய்ய போறோம் அந்த கேள்வி. இதுதான் கொஸ்டின் நம்பர் 10. பெரிய கஷ்டம் இல்லை, ஆனா கொஞ்சம் கிராமட்டிக்கலி we have to think about it. correct form of the verb. the correct form of the verb. இப்படி நீங்கள் அன்லைன் பண்ணி வாசிக்கணும். சரியான form of the verb எப்படி நாங்கள் இதுக்குரிய ஆன்சர் ஃபைண்ட் பண்றோம். சும்மா ஒரு ரெண்டமா நீங்கள் உங்களோட ஸ்டைல்ல ஒருக்கா ஃபாலோ பண்ணி பாருங்க என்னென்ன ஆன்சர்ஸ் வருது. அப்புறம் நான் விளங்கப்படுத்திக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். your time starts now. இப்ப நான் வாசிக்கல என்னோட சேர்ந்து நீங்க கஷ்டம் என்ன உங்களை வாசிக்கிறது கஷ்டம் என்ன என்னோட சேர்ந்து இருக்க வாசிங்க. ரீட் பண்ணவனும் கட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். complete the following passage using the correct form of the verb given within each bracket. ஒவ்வொரு பிராக்கெட்லயும் இருக்கிற அந்த சொல்லுக்குரிய சரியான வேர்பண்டே தந்திருக்கிறாங்க. வேர்டு இல்ல வேர்ப்.
அது கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்டுன்னு தருவான் வந்தா யூ ஷுட் திங்க் அபவுட் த வேர்ட் கிளாஸஸ். பட் இங்க நீங்க என்னத்தை திங்க் பண்ண போறீங்களா, வேர்ப இது வந்து பெசிவா அல்லது ஆக்டிவான்னு தான் திங்க் பண்ண போறீங்க. அப்ப இலவா நீங்க திங்க் பண்ணி போடக்கூடிய மாதிரி. லாஸ்ட் வீக்கெண்ட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. கடந்த வாரம், வார இறுதியில லாஸ்ட் வீக்கெண்ட் ஐ வெண்ட் ஆன். இது நீங்க பாஸ்ட் டென்ஸ்னு போடலாம், அண்டர்லைன் பண்ணி இது அண்டர்லைன் பண்ணி பாஸ்ட் டென்ஸ்னு போடலாம். இல்லாடி பேப்பர் இல்லாதாக்க லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸுக்குள்ள வருதுன்னு எழுதி வைங்க. இதான் நோட், இப்படிதான் இங்கிலீஷ் படிக்கிறது நாங்க. ரைட், ஓகே. இது வந்து பாஸ்ட் காட்டுதுன்னு எழுதி வைக்கும். ஐ வெண்ட் ஆன் ட்ரிப். வெண்ட்ன்றது திரும்ப வேர்ப் டூ இருக்குதானே, வேர்ப் டூவை பாவிச்சிருக்கிறோம், வேர்ப் டூவை பாவிச்சிருக்கோம். சரியா, இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப். ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி பேஸ் இருக்கு, பேஸ் ஃபார்ம். அடுத்தது பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. சரியா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட், ஓகே. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி, நீங்க வேணும்னா ஐஎன்ஜின்னு ப்ராக்கெட்ல போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ இதுல பேஸ் பார்ட்னா அடிப்படையா இருக்கும். கோன்னா கோ, வெண்ட், gone, going. So irregular, I will give you 30 irregular verbs. ஒரு 30 irregular verbs நீங்க பாடமாகி வச்சிருந்தீங்கன்னாலே எக்ஸாம், O level எக்ஸாமை ஈஸியா செய்யலாம். I will give you when we do the grammatical questions again. So I will give you the 30, right? 30 important irregular verbs. Irregular verbs இருக்கிற முக்கியமான 30 வேர்ட்ஸ் நான் தந்தேன்டா. நீங்கள் அதை வந்து just keep it on your memory. So definitely you can overcome the questions from grammatical part. Right. So last weekend I went on a trip with my family. We visited a place called the National Park. Called என்றது வந்து or past tense, visited past tense, ed செய்யறது. Like most of the regular verbs we just add ed to make the past form of the verb. Right, past form of the verb நாங்கள் மேக் பண்றதுக்காக ed செய்கிறோம். ஜஸ்ட் ed சேர்த்தோம்னா இலகுவா நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். Alright, good. Then the weather was the national park that was full of beautiful trees, birds and other animals. The weather was sunny, perfect for sightseeing. நல்லா இருக்கு weather. So எந்த ஒரு இதுவும் கிளியரா இருக்கு. ரைட், அந்த சனி என்ன அது கிளியர் மைனஸ் என்ன சொல்லுவோம், வெயிலான ஒரு விஷயமா இருக்கு. we packed our lunch and. அப்ப நீங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், packed இலவான கேள்வி. ஒரு இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் போன முறை. எல்லாரும் சரி எடுத்த கேள்வி இது. packed ஒரு விஷயம் அண்டுக்கு முன்னாலே இருக்கிற ஆக்ஷன் என்றபடியா நாங்கள் அண்டுக்கு பக்க பின்னாலேயும் verb 2 தான் பாவிக்க போறோம். லீவுக்குரிய verb 2 வந்து லெஃப்ட் சொல்றது, லெஃப்ட். ஆன்சர் இஸ் LEFT, லெஃப்ட். இதை ஈஸியா போட்டிருந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தது. You can ask the questions through WhatsApp. Okay. So here someone asked the question like, how do we find whether it's passive or active, isn't it? Right. So இத passive activeன்றது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா, இதுல லீவ்ன்றது ஒரு விடைபெறுறது என்ன மாதிரி, விடை பெற்றாரா அல்லது விடை பெற்றார்களா விடைபெறப்பட்டார்களா அந்த மாதிரி பார்க்கணும். நீங்க அப்படியான லீவ், கோ, கம் இப்படியான சொற்களுக்கு நாங்கள் வந்து passive voice வாரது கிட்டத்தட்ட 195% 99% வராதுன்னு வச்சுக்கொள்ளும். கோவுக்கு passive நாங்கள் பாவிக்கிறது குறைவு, கம்முக்கும் passive பாவிக்க மாட்டோம், லீவுக்கும்
பசிவ்ன்றது பயன்படுத்த மாட்டேன். சரியா? இப்ப வர கேள்விகள் இது passive வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தர மாட்டேன். we should find out, right? நாங்கெல்லாம் அந்த கொஸ்டினுக்குரிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி ஐயா இதுதான் passive வாய்ஸ் தான், ஓகே ரைட், இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஓகே ரைட். இப்ப நான் பார்க்கிறேன் சில இங்கால பெக்ட் வேர்ப் டூ இருக்கிறபடியா நான் என்ன செய்யறேன், உடனடியா அங்க ஒரு வேர்ப் டூ போடுறேன். லீவ், லெஃப்ட், லெஃப்ட், லீவிங் என்ற ஒரு கேட்டகரியில வரும். வேர்ப் ஒன் லீவ், எல்இஏவி. அடுத்தது எல்இஎஃப்டி என்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பா வரப்போகுது. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்சோ எல்இஎஃப்டி. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இஸ் லீவிங் என்று வரும். ஓகே, இங்க லீவிங்கோ அல்லது லீவோ அல்லது மற்ற விஷயங்கள் லெஃப்ட் என்ற வேர்ப் டூ வராது. சாரி, வேர்ப் டூ வரப்போகுது இங்க, ரைட். வேர்ப் த்ரீ லெஃப்ட் என்பது வராது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், we packed our lunch and left early. பேக் பண்ணினா ஏர்லியா பழிக்கிட்டோம். சரியா? இதுதான் விஷயம். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம்டா. early in the morning so that we could spend the whole day exploring nature. First, we walked along a road trail in the forest where we saw so many colorful birds dance among the trees. சரியா? ரைட். இங்க இன்னொரு ஐடியா சொல்ல போறேன். எப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அங்க சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ற விஷயம் இருக்குது, வி வேர்ப் டூ இருக்குது, ரைட். so many colorful birds என்ற ஆப்ஜெக்டும் இருக்கு. அப்ப நீங்க கவனிக்கணும், உங்களோட சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் டூ இருக்குது, ஆப்ஜெக்டும் இருக்கு. அப்ப நாங்கள் ஆட் பண்ண வேண்டியது இதை விட அடுத்தது ஒரு அட்வர்ப் ஆட் பண்ணலாம். சரி, அட்வர்ப் ஆட் பண்ணக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கு. இல்லாட்டி இன்னொரு வேர்பை நாங்கள் ஒரு ஆக்ஷனை கொண்டு வர போறோம்னு சொன்னா, இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப் தான் இருக்க வேணும்ன்றது உங்களுக்கு கிளியரா தெரிய வேணும். சரியான? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப் தான் இருக்கும். அதுக்கு தான் நாங்க சோன்றது ஒரு வேர்ப், சி சோ சீன் தானே. அதையும் எழுதி பாருங்க. சி சோ சீன் என்ற ஒரு வேர்ப் இருக்குது. அப்ப இருந்தா இன்னொரு வேர்பை நாங்க ஆட் பண்ணணும்னா, ஏற்கனவே நாங்க ஆட் பண்ண மாதிரி அண்ட போட்டு ஆட் பண்ணலாம். அது ஒரு வழி. சரியா? அண்ட போட்டு இன்னொரு வேர்பை ஆட் பண்றது. இல்லாட்டிக்கு டூவை போட்டு கனெக்ட் பண்ணலாம். டூ என்ற விஷயத்தை போட்டு டிஓ என்று சொல்லி ஒரு வேர்பை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இங்க அடிஷனலா டூவை போட்டு கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. அப்படி சொல்லல, யூ கேன் யூஸ் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சொல்லலாம். அப்ப அதனால நாங்கள் என்ன செய்வோம்டா, பிராக்கெட்ல இருக்கிற அந்த இன்னொரு வேர்பை ஆட் பண்றதுக்குரிய ஐடியா என்னன்னா, அதுக்கு ஐஎன்ஜி சேர்த்தோம்னா சரி. அப்ப இங்க எங்களுக்கு வரக்கூடிய விடைகள் ஐஎன்ஜி வடிவா இருக்கும். இது இப்படியான கேள்வி எல்லா பாஸ் பேப்பர்லயும் இருக்கு. அப்ப ஃப்ளைங் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஸோ 3 வழி சொல்லிட்டு, ஒன்று சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தா நாங்கள் அட்வர்பை போடணும். அடுத்தது டூவை வச்சுக்கணும் கனெக்ட் பண்ணலாம். சப்போஸ் we saw so many colorful birds to fly among trees ன்னு அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யலாம். அது இங்க பாசிபிள் இல்லைன்னபடியா நாங்கள் 3வது வழி என்ன, ஐஎன்ஜி சேர்த்து ஃப்ளைங் என்று நாங்கள் பாவிக்கிறோம். ஓகே, அப்ப colorful birds flying among trees. After walking for a while we reached a big hill. It was big, tiring too ன்னு வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு ஒட்டு கவலையும் இல்லை, அப்படியே நாங்க போறோம். நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன், இது இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க 3 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களோட 2+, சரியா? 2+ வேர்ப் 1 வேற போகுது. எப்பவுமே பிராக்கெட்டுக்குள்ள அது 6 விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்கும் பிள்ளைகள், அது வேர்ப் 1 தான் இருக்கும். சரியா? அப்ப கிளைம் நாங்கள் என்ன செய்யலாம், அப்படியே எழுதும்.
இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க அந்த கேள்வியை பொறுத்த மட்டும். வாசிக்காதான் எங்களுக்கு கஷ்டம். ஒழுங்கா வாசிக்காம வேகமா ஓடினா எங்களுக்கு என்ற விஷயம் நாங்க கிணவா போயிடும். சரிதானே? ஸோ ஒவ்வொன்று ஒன்றா வாசிச்சு 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 கிளியர் பண்ணிக்கல இலகுவா இருக்கும். But when we got to the stop, the view, அப்ப பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அடுத்த நோட் பண்ணி வைக்கணும். பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? சரியா? பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று am is are இருக்குது. என்ன? am is are. அதை நோட் பண்ணி வைங்க. am is are. சரியா? ஓகே. தென் was were இருக்கு. was were. இது பாஸ்ட் டென்ஸ் அப்படியா நாங்க was were சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்கு. ஓகே. அடுத்தது ஃபைனலி the will be will be will be shall be இருக்கு. இது எல்லாமே எங்களுக்கு என்னவா இருக்கும்னா பி வேர்ப்ஸா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பி வேர்ப். ஸோ பேப்பர் மெத்தடின் படி இங்கே நாங்கள் இந்த வியூ ஓஸ் அமேசிங்னு நாங்கள் போட வேணும். ஏனென்றா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு பேராகிராஃப். அப்ப எங்களுக்கு ஆன்சர் என்ன ஓஸ் ரெண்டு பேரும் பி வேர்ப்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் ஓஸ் சிலர் பியோட இடியை சேர்க்கிறவன் பீன்னு போடுறவன் எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் விசர் வேலையை பார்க்காதீங்க. இது வந்து கிராமட்டிக்கல் கொஸ்டின் நேரடியாக மேத்ஸ் மாதிரியான ஆன்சர்ஸ் வரும். சரியா? அண்ட் எவ்ரி திங் as usual லுக்குண்டா லுக்குரிய பாஸ் ஃபார்மை நாங்கள் இதில் போடலாம் இலகுவா லுக்ட் அண்டு. சரிதான்? எவ்ரி திங் லுக்ட். கொஞ்சம் பசிவ் வாய்ஸ் எதுவுமே வரையில நேரடியாக எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸாகவே இருக்கு. ஓகே. இந்த கேள்வியை நாங்கள் இப்படிதான் செய்யறது. மோஸ்ட்லி டெஸ்ட் 10ல வந்து எங்களுக்கு இப்படியான கிராமர் கொஷின்ஸ் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும். ஓகே. ரைட். இப்போ நாங்கள் டெஸ்ட் 11க்கு போறதுக்கு முதல் டெஸ்ட் 12 செய்ய போறோம். ஏன்னா டெஸ்ட் 11 செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, நாளைக்கு நான் டெஸ்ட் 11 செய்து விடுறேன். அதால நாங்கள் எங்களுக்கு we have 15 minutes more to complete the class. ஸோ நாங்கள் டெஸ்ட் 12க்கு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போட்டு திரும்ப வர போறோம். சரிதா? ஓகே. அப்ப இதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்பி நான் வந்து இப்ப டெஸ்ட் 11க்கு போயில டெஸ்ட் 12க்கு ஒரு ஜம்ப் போய் பாஞ்சு போறோம். சரிதா? ஜம்ப் to 12. ஓகே. ஆல்ரைட். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கன்செப்ட். சரியா? I give the tips, not the notes. நான் நோட்ஸ் ஒண்ணுமே தெரியல. நீங்க 10ஆம் ஆண்டு படிச்ச இஃப் கண்டிஷன் க்ளோஸ். சரியா? 3 ஃபார்மேட் பெற போறேன் உங்களுக்கு. அதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்யலாம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் படி வச்சது அவங்களது இஃப் க்ளோஸ். இஃப் க்ளோஸ்க்கான வேற எல்லாம் எக்ஸாமுக்கு இதுதான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we received if conditional clause question in our final exam. The final examsல first time the if clause எப்படி போட்டான் 3 டைப் உள்ள போட்டு include the 3 types. அவ்வளோத்தையும் போட்டு உள்ளடக்கும். இதுதானே? ஸோ ஒருக்கா இந்த கேள்வியை வாசிங்க எப்படி நாங்கள் இதை ஆன்சர் பண்ண போறோம்னு சொல்லி நான் ஐ வில் கிவ் யூ சம் formula and other things, right? அப்ப நீங்க அதை தந்தாலும் இலகுவா செய்ய. Okay, read it. I will give you 1 minute for this question to read.
வாசிச்சிருப்பீங்க. நான் இந்த ஃபார்மேட்டை சொல்ல போறேன். ரைட், முதலாவது ஃபார்மேட் டைப் 1 நீங்க எழுதி வைக்கலாம். இந்த டைப் 1 வந்து we are talking about possible activities, நடக்கக்கூடிய விஷயங்களே இருக்கு. ஸோ இஃபோட நாங்கள் சப்ஜெக்டை போட போறோம். அதே இதுல verb 1 போடலாம், இல்லை மிஸ் ஆக போடலாம். சரியா? ஓகே, verb 1 plus OR வந்து இது கிராமர். சரியா? அடுத்தது சப்ஜெக்டோட மாடல்ஸ் போடுறோம். வில் ஷேல் போடுறோம். வில் அல்லது ஷேல், அதோட verb 1 போடுவோம். verb 1 அங்கே ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1க்குரிய ஃபார்மேட் இப்படி இருக்கு. டைப் 2ல இன்னும் சின்ன சேஞ்ச் தான் செய்ய போறோம். பாருங்க, இஃப் இருக்கு, அதோட சப்ஜெக்டும் அப்படியே வரும். இதுல இது இமேஜினரி ஆக்ஷன் verb 2 plus O. past form of the verb நாங்கள் we just add here the past form of the verb. Alright, so R and I நடக்குறால் R என்றது rest of the sentence. அப்ப ரெஸ்ட் என்ற ஒரு விஷயமே இருக்கும், அது மேலதிக வாக்கியமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி சப்ஜெக்ட் வரும். வில்லு பதிலா நாங்க வுட்னு மாத்த போறோம். வுட்னு மாத்த போறோம். சேலை பதிலா ஷுட்னு மாத்துறோம். இருந்தாலும் verb பண்ணதான் போடப்போம். verb பண்ண மாற்றம் இல்லை, அங்கால ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆஃப். அப்ப முதல் தரம் நாங்கள் இந்த கேள்வி வேலைக்கு நாங்கள் செய்யணும். If you have any doubts, you can chat through the WhatsApp, right? That time I will give you the clear explanation for your doubts and clarifications, right? Then, yes, I just disable the chat and everything here, right? So chat பண்ண இல்லாது, ஸோ நீங்கள் டிரெக்டா வாட்ஸ்அப்புக்கு அவ்வளோதான். ஓகே, இப்போ மூன்றாவது டைப்பும் ஒன்று இருக்குதம்மா, அது என்னன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் ஹேடோட verb 3 என்ன, அது பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கும். சரியா? ஹேடோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் verb 3 என்ன போடுறோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் OR கமா, திரும்ப கமா, கமா முன்னுக்கு இஃப் வந்தா கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், கமா போடணும். திரும்ப அகைன் சப்ஜெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல பாஸ்ட் மாடல்ஸா போடணும். அப்போ வுட்டோட ஹேவ், ஹேவ் வந்தா அது கட்டாயம் அங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள தான் போட போறோம். சரியா? verb 3 plus object. ஒரு 3 ஃபார்மேட்டும் உங்களோட கையில இருக்கா, இருந்தா அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த இஃப் கண்டிஷன் கிளாஸ்ல கேள்விகளை ஃபுல்லா முழுமையா போட வலிக்கிட்டான், பிள்ளைகளும் செய்ய வலிக்கிறது. அதனால திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஓகே, அப்படி. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் கண்டிஷன் கிளாஸ் ஞாபகம் வச்சிருக்கிறது, இது இவ்வளவுதான் ஃபார்மேட். இந்த இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. ப்ராக்கெட்ல போடலாம், முதலாவது ஃபார்மேட் ப்ராக்கெட்ல போடலாம். நீங்க பாசிபிள் ஆக்ஷன்ஸ், பாசிபிள் சாத்தியமான நிகழ்வு 10ஆம் ஆண்டுக்காரரும் படிச்சிருப்பீங்க. இஃப் கண்டிஷன் கிளாஸ் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு, சரிதானே? அப்ப நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல அடிக்கடி வரும். 10ஆம் ஆண்டு நீங்க 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப உங்களுக்கு அந்த கேள்விகளுக்குரிய விடைகள், சாரி கேள்விகள், அந்த கன்செப்டுக்குரிய கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இஃப் க்ளோஸ், ரைட்? ஆல்ரைட். இப்ப உங்களுக்கு ஈஸி. நாங்கள் அண்டர்லைன் தான் பண்ண போறோம், பெரிய கஷ்டப்பட போறது இல்லை இந்த கேள்வியில. அப்ப எங்களுக்கு எங்கால பக்கம் பிளாங்க் இருக்குன்னு பார்க்க வேணும். சரியா? இஞ்சால பக்கம் நான் இதுல மார்க் பண்ணி காட்டுவேன். இஞ்சால பக்கம் பிளாங்க் இருந்தா நாங்கள் யாரை சூஸ் பண்ண போறோம்? verb 2 சூஸ் பண்ண, சாரி verb 1 சூஸ் பண்ண போறோம். இஞ்சால பக்கம் பிளாங்க் இருந்து அதுல பிராக்கெட்ல ஏதாவது இருக்குமே இருந்தா நாங்கள் வில்லோட verb 1 இருக்கான்றதை சூஸ் பண்ண போறோம். சரியா? நாங்கள் எப்படி டிசைட் பண்றோம்டா, verb 1 இருந்ததுண்டா, ஒரு பக்கம் verb 1 இருந்து மற்ற பக்கம் பிளாங்க் இருக்குமெண்டா, அது கட்டாயம் என்னது டைப் 1. இஞ்சால
ஒரு பக்கம் verb 2 தந்து அங்கால தருவானா இருந்தா கட்டாயம் அது வந்து டைப் 2 இருக்கும். நாங்க யார போடணும், would-ஓட verb பண்ண போடணும். அப்ப இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம் ஈஸியா. அதே மாதிரி had-ஓட verb 3 அல்லது would have-ஓட verb 3 ஏதாவது ஒன்று தந்திருக்கிறான்டா, நீங்கள் அதுக்கு opposite side அங்க அதர் சைடு என்ன போட போறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் இப்படி அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது வச்சதான் நீங்க இலவா படிச்சீங்க எக்ஸாம் செய்வீங்க. மினி வரும் காலங்களையும் இஃப் க்ளோஸ் வந்தா ஈஸி. இஃப் க்ளோஸ்ன்றது பெரிய கன்செப்ட். நான் அதை தனித்தனியாக படிப்பிக்கிறேன்னா எங்களை 3-4 கிளாஸ் வேணும். எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. இப்ப நாங்கள் என்ன சொல்றது, ரெப்பீட் ரிவிஷன் தான் போய் கொண்டிருக்கோமே தவிர we don't have enough time to revise all the things. No, not revise, study all the things. We can revise. நாங்க ரிவைஸ் பண்ணலாம். சரி, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். If you jog every morning, jog என்றது verb 1 இது சரியான. If you jog, அது சப்போஸ் jog என்றது verb 1 என்று தெரியாட்டி நீங்கள் எவ்ரி மார்னிங் என்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பாவிக்கிறாங்க. அப்ப verb 1 தான் இருக்கும் என்ற முடிவுக்கு வாங்கும் சரிதானே. If you jog every morning, would lose-ம் வராது, would have lost-ம் வராது, will lose தான் இருப்பது. அப்ப என்ன அர்த்தம், ஒரு பக்கம் verb 1 இருக்குது, verb 1 இருந்தபடியா நாங்கள் will போட்டுட்டோம். clear? Right. Then if பக்கம் எங்களுக்கு blank வருது, அங்கால பக்கம் என்ன இருக்குன்னா would have delivered இருக்கு. கமாங்கனால would have delivered இருக்கு. அப்ப would have deliveredனா would have verb 3 type 3. அப்ப இங்கால எதிர்பக்கம் என்ன போடணும், had ஓட verb 3 போடணும். அப்ப இங்க had practiced இருக்குல்ல, had practiced. That's the answer, correct answer. எவ்வளவு இலகுவான கேள்வி. இது 3 ஸ்டெப்பும் இருந்தா நாங்கள் இலகுவா செய்யலாமே இல்லையா? அதை செய்யலாம், வடிவா செய்யலாம். ஒரு நாளும் பிள்ளை விடாம செய்து பழகும். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு நிதானம் தேவை, கொஞ்சம் வேகமும் தேவை. இதை நான் விளங்கப்படுத்தி போறபடியா எங்களுக்கு அவ்வளவு வேகமா செய்யலாம். அதை என்ன ஸ்டார்டிங்ல நீங்கள் என்ன இதுல இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் நான் ரீகால் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றதான் இந்த பிரயோசனமா இருக்கு இந்த வகுப்பு. ஓகே, இஃப் ஐ ஹேட் டைம், கெனவேர் ஹேவ் ஹேஸ் அ கண்ட உடனே அது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் நினைக்கிறது சரிதானே. அப்ப நானும் சின்ன வயசுல have has a கண்ணோட அது perfect tense, present perfect tense, past perfect tense, future perfect tense ன்னு வச்சிருக்கோம். ஆனா have வந்து மெயினா வாரத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு, மெயின் வேர்பா பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. haveக்கு வைத்திருத்தல், கொண்டிருத்தல் என்ற மாதிரியான மீனிங் இருக்கிறதோட மட்டும் இல்லாம haveக்கு சாப்பிடுதல் என்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. ஸோ அதை நீங்க எழுதி வைங்க. have என்ற டேஷ் போட்டு சாப்பிடுதல், கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படியான சில மீனிங் இருக்கு சரியான. அப்ப அதையும் நாங்கள் verb 1, verb 2, verb 3 பாவிக்கலாம். have முதலாவது verb 1, have or has, right? சிங்குலருக்கு has போடுவோம். நான் இரண்டாவது hadன்றது verb 2 ஆகும், had again verb 3 ஆகும், past participle ஆகும். having என்றது ing செய்யற ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஓகே, so if I had time ண்டா இங்க வந்து verb 2 தான் விளையில் இருக்கு. இது verb 2, இது வந்து verb 2. ஓகே, verb 2 என்றபடியே நாங்கள் we just would go அதான் நாங்கள் சூஸ் பண்ணணும். will go இல்ல had. இங்க verb 2 வந்தா இங்க would ஓட verb பண்ணானே, அப்ப would go தான். அதே மாதிரி unless என்றது எனக்கு தெரியாம இருந்தது. unless என்றது எழுதி வைங்க, unless equal to if not. if not எழுதுறது பதிலா தான் unless என்ற ஒரு கனெக்டிவ் நாங்க பாவிக்கிறோம். if plus not தான், if plus not தான், if not எழுதாம நாங்க என்ன எழுதலாம், unless எழுதலாம். Got it? அப்ப unless you study hard, அப்ப உங்களுக்கு unless இருக்குதோ என்னவோ, ஆனா இங்க verb 1 இருக்குது சரியா. verb 1 இருந்தா again type 1. அப்ப won't pass என்ன வர போகுது, என்ன won't என்ன அர்த்தம் முடியாது, will not pass தான் won't எழுதுறேன் நான். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
சரியா? கண்ட்ராக்ட் எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள நாங்கள் மாறி 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 எல்லாத்தையும் யோசிச்சா தான் பிள்ளைகள் நாங்க இந்த கேள்வியை நாங்கள் இலவா செய்யலாம், இல்லாட்டி கஷ்டம் என்ன. வெரி இம்பார்ட்டன்ட். Correct. So the answer is won't pass. அடுத்து இஃப் கமல் டேஸ் எங்களுக்கு இன்னும் தெரியாது. இங்க வுட் வேர்ஜன் இருக்கு. வுட் வேர்ஜன்றது டைப் 2 காட்டுது. ஸோ இஃப் கமல் ஹேட் டெலஸ்கோப், அப்போ டைப் 2 தான் இது. வாட்ச் என்ன வரப்போகுது? ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது? ஹேட் தான் வரப்போகுது. அப்போ நாங்கள் வி ஜஸ்ட் செக் த ஆன்சர்ஸ். சரி, அகைன் ஒரு வாசி பார்க்கணும், சும்மா விட்டுட்டு வரையில. அப்போ முதலாவதுக்கு நாங்கள் ஜாக்கன் இருக்கபடியா வில் லூஸ்ன்னு போடுறோம். அடுத்தது ஹேட் ப்ராக்டிஸ்ன்னு போடுறோம். ஏனெண்டா அங்கால வுட் ஹேவ் டெலிவர்டுன்னு இருக்கு. ஸோ ஹேட் ப்ராக்டிஸ். ஸோ வுட் கோன்னு போடுறோம். ஏன்னா இங்கே வேர்ப் டு ஹேட் பக்கம், சாரி இஃப் க்ளாஸ்ல எங்களுக்கு வேர்ப் டு இருக்குது. ஸோ ஹேட் இருக்கிறபடியா வான் பாஸ்ன்னு போடுறோம். தென் சாரி வுட் கோன்னு போடுறோம். அடுத்து அன்லெஸ், அன்லெஸ்ன்றது இஃப் நாட்னு சொன்னான். அப்போ அதால ஸ்டடி இருக்கு, ஸ்டடி வேர்ப் பண்றதுக்கு அப்படியே நாங்கள் வான் பாஸ்ன்னு போடுறோம். ஓகே ரைட். அடுத்தது கடைசிக்கு நாங்கள் ஹேடை தான் போட வேண்டிய தேவை இருக்கு. ஏன் சொல்லுங்க, இஞ்சால வுட் வாட்ச் இருக்கிறபடியா, சரியா? வுட் வாட்ச் இருக்கிறபடி. ஸோ எல்லா டைப்ஸையும் உள்ளடக்கி இப்படியே ஒரு கேள்வி இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் போட்டாங்க. முதல்ல இஃப் க்ளோஸ்ல கேள்விகள் 1-2 பேர், 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸுக்கு வரும். இப்படி 5 மார்க்ஸுக்கு வந்து இதுதான் முதல் தடவை. அப்ப இனி வருங்காலங்கள்ல இப்படி 5 மார்க்ஸ் இஃப் க்ளோஸ் கேள்விகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கு நாங்கள் செகண்ட் பார்ட்ல இருக்கிற 3 கேள்விகளை வடிவா அனலைஸ் பண்ணி பார்த்தோம். நாங்கள் இப்படியான 3 கேள்விகள் திரும்ப உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வருமா இருந்தா இலகுவா செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாங்கள் அடுத்த வகுப்புல என்ன மாதிரியான கேள்விகளை பார்க்கிறேன்னு சொல்லி, அதாவது டெஸ்ட் 11 க்ளோஸ் பேசேஜ் தொடர்பான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் வருகின்ற திங்கட்கிழமை 4 நாளைக்கு. ரைட், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.